இப்போ ஜனங்க சர்ச்சுக்கு வந்து சர்ச்சை ஒரு கடவுளாக மாற்றிட்டாங்க. சர்ச்சில் இருக்க பொருளை வந்து தெய்வமாக மாற்றிட்டாங்க. பாரம்பரியத்தை பிடிச்சிட்டாங்க, ட்ரெடிஷ்னலாக மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஹே இவ்வளோ பெரிய ஆண்டவர் நான், எனக்கு நீ ஆலயத்தை கட்டுவியா? நான் வந்து இளைப்பாறுகிற ஒரு இடத்தை தேடுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல ரெஸ்ட் அப்படிங்கிற, ஐ எம் a big God. நான் பெரிய ஆண்டவர், அதை செய்வேன் எல்லாம் செய்வேன், பவர் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா நான் இவ்வளோ பெரிய ஆண்டவர் வந்து ரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நபரை தேடுறேன்னு சொல்றாரு, ஒரு இடத்தை தேடுறேன்னு சொல்றாரு. ஐ எம் சீக்கிங் ஆஃப்டர் a place so that I can come and rest. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு ரெஸ்ட் எடுக்க இடமா இல்லை. அவர் நம்மகிட்ட வந்து சொல்றாரு, தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்றாரு, என் ஜனங்கள் நான் இளைப்பாறதுக்கு ஒரு இடத்த எனக்கு உண்டு பண்ணுவாங்களா? ஹல்லேலூயா. நான் கோயிலெல்லாம் குடியிருக்க மாட்டேன், நான் கட்டடத்துக்குள்ளெல்லாம் குடியிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. வேற எங்கே ஆண்டவர் குடியிருக்க விரும்புகிறார்? வானத்தை படைத்த ஆண்டவர், பூமி பாதப்படி என்று சொன்ன ஆண்டவர், அவர் இளைப்பாறுவதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவன், என் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன், என் வசனத்தின்படி வாழுகிறவன், அவனுக்குள் நானும் என் பிதாவும் வந்து, இங்கிலீஷ்ல அழகா இருக்கு பாருங்க, தமிழை விட, and we will come to him and make our home with him. ஹல்லேலூயா. நாங்க வந்து அவன் கூட குடியிருப்போம்னு சொல்றார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவர், என்ன வார்த்தையை சொல்றார் பாத்தீங்களா? இவ்வளோ பெரிய தேவன் வந்து எனக்குள்ளற வீட்டில் குடியிருக்க மாதிரி என்னையே அவர் வீடாக மாற்ற விரும்புகிறார். சொல்லுங்க ஆண்டவரே, கண்ண மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னையே உம்முடைய வீடாக நீ மாற்றிக்கொள்ளும். Hallelujah. I want to tell you that the great God of the heavens and the earth wants to live on the inside of you. Can you believe that? அதை உங்களால் நம்ப முடியுதா? அவ்வளோ பெரிய கடவுளுக்கு, ஆண்டவருக்கு நமக்குள்ள வந்து, நம்ம உள்ளத்துக்குள்ள, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து வாழ்வதற்கு அதை ஆண்டவர் இளைப்பாறுதலாக நினைக்கிறார். That is the true rest that God could have when he comes into our lives. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளது, அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே வந்து தங்கி நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து அவர் இளைப்பாற விரும்புகிறார்.